மக்களே பார்த்தீங்க அப்படின்னா டைவிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. டைவிங் வந்து காங்கிரீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன மேட்ரு பார்க்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மேட்ரு. எலக்ட்ரிக்கலில் வந்து எம்டிபி லைன் அங்கே கொடுத்துருக்கா. எம்டிபி மெயின் டிபியை தான் அது. மெயின் டிபிலேருந்து மீட்டர் பாக்ஸ் 1 இங்கே இருக்குது, மீட்டர் பாக்ஸ் 2 இங்கே இருக்குது. அங்கே வந்து வாட்டர் லைன் இருக்குது. இது ஏன் மீட்டர் பாக்ஸ் 1 மீட்டர் பாக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து 2 வில்லா. இதுதான் சென்டரு. லெஃப்ட் சைடில் ஒரு வில்லா, ரைட் சைடில் ஒரு வில்லா. ஓகேவா? டபுள் வில்லா, ஒரே காம்பவுண்ட் வால் தான். காம்பவுண்ட் வால் ஃபுல்லாக ஆல் ரவுண்டு போகுது. அதை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கல. சென்டரில் வந்து இந்த பக்கம் லெஃப்டில் ஒரு வில்லா, ரைட் சைடில் ஒரு வில்லா. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெயின் டிபிலேருந்து கனெக்ஷனை வந்து மீட்டர் பாக்ஸுக்கு கொடுத்துட்டு மீட்டர் பாக்ஸ்லேருந்து இங்கே வருது, எஸ்எம்டிபிக்கு வருது. எஸ்எம்டிபிலேருந்து DB1 DB2 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டிபி அதுக்கு கனெக்ஷன் போகுது. அங்கே தான் இருக்குது. அங்கே வந்து மெயின் டிபி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டிபிக்கு போகுது. டிபி கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 இருக்குது. டிபி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏசி டிபி போகுது. இந்த சைட்லேயும் வந்து DB1 DB2 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டிபியும் இருக்குது. அப்புறம் வந்து இது ரெண்டும் வந்து அந்த பக்கம் ஒன்று எத்திசலாத்து, இந்த பக்கம் ஒன்று, இந்த வில்லாவுக்கு எத்திசலாத்து பாக்ஸு, அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று வருது. அது வந்து அந்த வீட்டோட எஸ்எம்டிபி. அந்த மீட்டர் பாக்ஸ்லேருந்து இங்கே வந்துடும் எஸ்எம்டிபிக்கு. இதுதான் ஸ்லீவ் வைக்கிறது. டைவிங்கில் எல்லாம் அடியிலேருந்து வரும். பைப்லாம் அடியிலேருந்து வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி எல்லா லைனும் இங்கேருந்து வெளியில் போகும் மீட்டர் பாக்ஸுக்கு. அந்த மீட்டர் பாக்ஸ் அங்கே போகுது. அங்கே ஒரு மீட்டர் பாக்ஸ் இருக்குது. இதுலேருந்து வந்துட்டு இங்கே வரும். ஓகேவா? அப்புறம் வந்து ரெயின் வாட்டர்லாம் அது லாஸ்ட்டில் அங்கே இருக்கும். அங்கே ஒரு பைப் இருக்கா, அது வந்து ரெயின் வாட்டர் லைன் போகிறதுக்கு அங்கே ஒரு பைப் இருக்கும். ரெயின் வாட்டர் லைன் போகிறதுக்கு